எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னரே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பல் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். எபிரேய நிருபத்திலிருந்து நம்ம விசுவாசத்தை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். விசுவாசத்துக்கான டெஃபினிஷன், விசுவாசத்திற்கான விளக்கமே இந்த எபிரேய நிருபத்திலிருந்து தான் நமக்கு வருது. இந்த எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் பல்வேறு காரியங்களை முன்னுரை மாதிரி காமிச்சுக்கிட்டே வராரு. முதல் அதிகாரத்திலிருந்து நீங்க இம்மட்டுமாய் நடத்திட்டு வந்த, இம்மட்டுமாய் பாரம்பரியமாய் பின்பற்றி வந்த இந்த சடங்காச்சாரங்கள், பலிகள் எல்லாமே கிறிஸ்துவை நோக்கி கை காமிக்குது. எதை செஞ்சாலும் அதை பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் எல்லா காரியமும் அது கிறிஸ்துவை நோக்கி காண்பிக்கின்ற காரியமா இருக்கு அப்படின்றத, அதனுடைய நிஜத்தை, பழைய ஏற்பாட்டின் நடந்த சம்பவங்களின் நிஜத்தை இங்க காமிச்சுக்கிட்டே வராரு. ஒன்னொன்னா காமிச்சுக்கிட்டே இவர் தேவ தூதர்களிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர், அந்த தலைவர்களிலும் பெரியவர், யோசுவாவிலும் பெரியவர், மோசையிலும் பெரியவர், பிரதான ஆசாரியரிலும் பெரியவர், இப்படி ஆசரிப்பு கூடாரத்திலும் பெரியவர், நீங்க செஞ்ச பலியிலும் இவர் பெரியவர், இவர் அது நிரந்தரம் இல்லாத பலி, இது நிரந்தரமான பலியை இவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. இப்படி எல்லாவற்றின் நிஜத்தை இங்க காமிச்சுக்கிட்டே இப்ப காமிக்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. எதை நம்ம பின்பற்றுகிறது? இப்ப நம்ம யூத மதத்துல இருக்கிறோமா, அந்த மத சம்பந்தமான காரியங்கள்ல இருக்கிறோமா, இல்ல கிறிஸ்தவ மார்க்கத்துல இருக்கிறோமா? இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல நாம இருக்கிறோமா, இல்ல யூத மதத்திலே நம்ம கண்டினியூ பண்ணணுமா? இப்ப நம்ம எதுல என்ன நம்ம செய்யறது? இப்ப நம்ம பலிகள் செலுத்துறது, காணிக்கைகளை கொடுக்கறது, தேவாலயத்தை போய் நம்ம செய்யறது, அந்த சடங்குகளை பின்பற்றுகிறது. இப்ப நம்ம பாக்குறோம்ல, இந்த பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம்ல, கட்டளைகள்லாம் இருக்குல்ல, கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, இது மாதிரி கட்டளைகள் இருக்குல்ல. இது மாத்திரம் கிடையாது. இந்த 10 கட்டளைகளை நிறைவேற்றுகிறதுக்கு அவங்க 360 கட்டளைகளை பெருக்கிக்கிட்டாங்க. அதாவது இதை அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே கட்டளையை பிடிச்சிட்டு கர்த்தரை விட்டுட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். அதை கர்த்தர் கொடுத்த கட்டளைய கெட்டிமா பிடிச்சிட்டாங்க. இந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா கர்த்தரையே அவங்க விட்டுட்டாங்க. அதான் இயேசு சொல்றாரு, ஓய்வு நாளை நீ ஆசரிக்கணும்னு ரொம்ப பிரயாசப்படுற, ஆனா ஓய்வு நாளிலும் பெரியவர் இங்க இருக்கிறாரு, அதை நீ விட்டுட்ட, அதை நீ மறந்துட்ட. அப்ப கட்டளைன்றது கர்த்தர் கொடுத்ததுதான். ஆனா அந்த கட்டளையை பின்பற்றுகிறதுக்காகவே கர்த்தரையே இவங்க மறந்த ஆளுங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப டீப்பா போயிட்டாங்க. நான் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கேன். ஸ்கெச்சஸ் ஆஃப் ஜூஸ் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அதுல இதை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க என்னன்னா, ஓய்வு நாள்ல எல்லாருமே ஆலயத்துல போகணும் அப்படின்ற ஒரு இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 5 மைலுக்குள்ள எல்லா இடத்துலயும் தேவாலயங்கள் இருக்கு, ஜெபாலயங்கள் இருக்கு. ரோம பேரரசு அவங்களுக்கு அது கட்டி கொடுத்துருக்காங்க. ஜெபாலயங்கள் 5 மைல்களுக்குள்ளாக நிறைய இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1 மைல் மேல ஓய்வு நாள்ல பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டளை இவங்களே வச்சுட்டாங்க. கர்த்தர் கொடுக்கல, இவங்களே. ஏன்னா ஓய்வு நாளுக்கு போய் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், அதாவது கொஞ்சம் டிராவல் பண்ணி வெளியே போயிட்டு தேவாலயத்துக்கு போகாம இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நல்ல விஷயமா 1 மைலுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். அந்த 1 மைலுக்குள்ள நம்ம, அதாவது 1.6 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய எந்த டிராவலும் தேவாலயத்துக்கு போகாம அதை தடை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கட்டளை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், இப்ப ஜெபாலயம் 5 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்கு. ஆனா ஓய்வு நாள்ல என்ன பண்ணக்கூடாது, 1 கிலோமீட்டருக்கு மேல 1 மைலுக்கு மேல போகக்கூடாது. ஆனா இது 5 மைலுக்கு இருக்கு. நாளே போயிட்டு ஒவ்வொரு மைலுக்கு இடையில, ஒவ்வொரு அந்த 1.6 கிலோமீட்டருக்கு இடையில போய் சாப்பாட வச்சுட்டு வந்துருவாங்களாம். இவங்களுடைய சாப்பாடுலாம் வச்சுட்டு வந்துருவாங்களாம் ஒவ்வொருத்தரும். அது மாதிரி இது என்ன பண்றது, இப்ப டிராவல் பண்ணி கரெக்டா 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்த உடனே நின்று உட்காந்து சாப்பிடுறது. ஏன்னா இன்னொரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளை இருக்கு, எங்க உட்காந்து நீ சாப்பிடுறியோ அது உன் வீடு அப்படின்னு கட்டளை வந்துருச்சு. அப்ப இப்ப என்ன ஆயிடுது, இப்ப அந்த ஃபர்ஸ்ட் வந்த 1 கிலோமீட்டரை
அந்த கோட்டை அழிச்சாச்சு. இப்ப அடுத்தது புதுசா ஒரு ஒரு 1.6 கிலோமீட்டர் டிராவல். திருப்பி உட்காந்து ஏதாவது சாப்பிடுறது. உடனே அது வீடாயிருச்சாம். மறுபடியும் என்ன பண்றது? போறது. இப்படியே அந்த ஓய்வு நாளே நீங்க ஆசரிப்பாயாகன்னு கர்த்தர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு இவங்க வந்து எந்த அளவுக்கு அதை காம்ப்ளிகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. இப்ப மற்ற யாராவது வந்து கிறிஸ்துவை, அதாவது யூத மதத்தை, பரவாயில்லப்பா நாங்களாம் ஒரு ஏதோ காட்டு மிராண்டி மாதிரி இருந்துட்டு இருக்கோம், எந்த கட்டளையும் இல்லை, எந்த இது இல்லை, ஆனா நீங்க ஒரு 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 கட்டளையோடு கூட நீங்க இருக்கீங்களே, இதை செய்யாத அதை செய்யாத, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு ஒரு ஒரு ஒழுக்க நெறிமுறையோட இருக்கீங்களே, நாங்களும் உங்களுடைய மதத்துல சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சேர்ந்தா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். இது வந்து கேட்கறவனுக்கு அப்படியே மண்டெல்லாம் குறைஞ்சு போகுது. இப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனங்க இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப இதே மாதிரியான பாரம்பரியத்தை நான் பின்பற்றணுமா வேணாமா அப்படின்றதான் பிரச்சனையே. இப்ப அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் இது. அதான் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை நமக்கு இந்த எபிரேய நிருபம் நமக்கு போதிக்குது. அப்ப கிறிஸ்தவ மார்க்கமே ஒரு பகுத்தறிவின் மார்க்கம் தான். நம்ம இப்ப சமீபத்துல ஒரு புக்ல படிச்சேன். கிறிஸ்துவை, அதாவது ஆண்டவரை நம்புறதே நம்மளுடைய அளவற்ற பகுத்தறிவை வெளிப்படுத்துதான். ஏன்னா பகுத்து பார்த்து அறிந்து கொள்றோம். இந்த எல்லாவற்றையும் ஒருத்தர் சிருஷ்டித்திருக்கிறாரு. ஏதோ ஒரு நோ ரீசன்ல வரல, எல்லாமே காரணமே இல்லாம எல்லாமே தானா அப்படியே தோன்றல. ஒரு காரணத்தோட, ஒரு அர்த்தத்தோட, ஒரு நோக்கத்தோட கடவுள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறாரு. இதுதான் மெய்யான ஒரு ஞானம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இப்ப இதனாலதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சின்னதுல நாட்கள் நேரங்கள்ல நல்ல நேரம் பாக்குறது இதெல்லாம் நம்ம செய்யறதே கிடையாது. இதெல்லாம் செஞ்சா வந்து செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது, அதாவது செய்ய தேவையில்லை அப்படின்றது கிடையாது. செய்யக்கூடாது. கிறிஸ்தவத்துல இதெல்லாம் செய்ய தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டோம். கரெக்ட் தான். இப்ப மத்த மார்க்கத்துல இருக்கும்போது, மத்த இதுல இருக்கும்போது நல்ல நேரம் பாக்குறது, இல்ல நல்ல நாளை பாக்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். கிறிஸ்தவத்தை வந்தோடனே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம விட்டுட்டோம். ஆனா தேவையில்லைன்னு மாத்திரம் இல்ல, அது செய்யவே கூடாது. அதுக்கு அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன, நீங்க மறைமுகமா என்ன சொல்றீங்க, நான் இந்த கடவுளே நம்பல. நல்ல நேரம் பாக்குறவங்க, நல்ல நாளை பாக்குறவங்க மறைமுகமான சொல்றாங்க, அந்த ஆளா நம்ப முடியாது, எந்த நேரத்துல காலை வாரி விடுவான்னு தெரியாது, நானே ஒரு நல்ல நேரமா பார்த்து நான் செஞ்சுக்கிறேன், நானே ஒரு நல்ல நாளா பார்த்து நான் செஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் கடவுளை நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது இல்ல. ஏன்னா ஆக்சுவலா அவங்க தான் வந்து நாத்திகர்கள். நல்ல நேரம் பாக்குறவங்க தான் உண்மையான நாத்திகர்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா கடவுளை நம்பல. இப்ப நம்ம ஏன் பாக்குறது கிடையாதுன்னா, இந்த நேரத்தை காட்டிலும் நேரத்தை சிருஷ்டித்தவர் பெரியவர், நாளை காட்டிலும் நாளை சிருஷ்டித்தவர் பெரியவர் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த கடவுளை அதிகமா விசுவாசிக்கிறோம், இந்த கடவுளை அதிகமா நம்ம நம்புறோம், அதிகமா நம்ம இது பண்றோம். அப்படிதான் இப்ப வந்து இந்த புதிய ஜீவ மார்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுற கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளா வரும் பொழுது இந்த இந்த கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். சிலது சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்தவம் வந்து ஒரு வே ஆஃப் லைஃப். இப்ப எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நம்ம தான் ஆரம்பிச்சோம். இது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப், இது வந்து ஒரு வாழ்க்கை முறை நம்ம ஆரம்பிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா எவனை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப்ங்க, இது வந்து ஒரு வாழ்க்கை முறைங்க, இது ஒரு தர்மம், இது ஒரு வாழ்க்கை முறைன்ட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து வே ஆஃப் லைஃப் மாத்திரம் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை முறை மாத்திரம் கிடையாது. இதுல வந்து ஒரு ஆழமான சரித்திர ரீதியான ஒரு கண்ணோட்டம் அடங்கி இருக்கு, சரித்திர ரீதியான ஒரு காரியம் இருக்கு. கிறிஸ்தவம் விசுவாசம்ன்றது ஏதோ கண்மூடித்தனமா நம்ம விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்துட்டாரு, அவர் கண்ணின் மறியில இதுல வயிற்றுல பிறந்திருக்கிறாரு, இப்படி இதை வந்து என்னது இது, இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சிலதுல நினைக்கலாம். அதுக்குதான் பைபிள் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிருச்சு, ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தாரு. கடவுள் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு, அவரால் தான் எல்லாமே உண்டாச்சு. இப்ப அது சொன்னதுக்கு அப்புறம் இப்ப பைபிள் என்ன சொன்னாலும் நம்ம நம்ப முடியுது. ஏன்னா அதை நம்பிடும். கடவுள் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாருன்னா, காணக்கூடிய எல்லாவற்றையும் கடவுள் தான் சிருஷ்டித்திருக்கிறாரு அப்படின்னா, இப்ப அதுலயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்ப வந்து ஒருத்தனுக்கு நடக்க முடியாதவன் நடக்கிறான், கண்ணுக்கு தெரியாதவன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா எல்லாமே நம்ப முடியுது. ஏன்னா கடவுள் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு. இவ்வளவு பிரம்மாண்டமானதே கடவுள் சிருஷ்டித்தாருன்னா இதை செய்ய மாட்டாரா அப்படின்ட்டு நம்மளால இப்ப நம்ப முடியுது. அப்ப விசுவாசத்தின் துவக்கமே எங்க அங்க ஆரம்பிக்குது. அதுதான் இந்த இந்த இதுல இந்த பகுதி ஆரம்பிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். எங்க சொல்றாரு, ஆபகுக்குள்ள சொல்றாரு. அந்த வசனத்தை அப்படியே இங்க என்ன சொல்றாரு, பின்வாங்கி போவானானால் அவன் மேல என் ஆத்துமா பிரியமா இருக்காது. விசுவாசிங்க, விசுவாசித்து எல்லாத்தையும் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது செய்யணும், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய விசுவாசத்தினால மாத்திரம்தான் ஆகும், வேற எந்த மந்திரத்தினாலும் ஆகாது.
இல்ல இவரு அஹ், ஆஹ், நான் இந்த கிராம ஊழியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் என்ன பண்ணாரு, சம்திங் ஒரு பிரச்சனை, தாலுகா ஆபீஸ்க்கு அடிக்கடி போவாரு. போகும்போதெல்லாம் அந்த பாஸ்டர் என்னைய யாரோ ஒருத்தர் கையில கூட்டு போயிருவாரு. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருப்பாரு. தாலுகா ஆபீஸ்க்கு போவோம், வருவோம், போவோம், வருவோம். ஏன்ட்டு ஒரு சரி வேலை இருக்குன்னா அவர் போக மாட்டாரு. ஐயோ! ஏன்னா கொஞ்சம் முக்கியமான பிரச்சனை. தகராறு மாரி பிரச்சனை. இவர தாசில்தார பார்க்கணும். அது வந்து ரொம்ப இது. போய் எங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. போய் சும்மா நின்னுட்டு வந்துருவோம். கடைசியில தான் ஒரு நாள் சொன்னாரு, ஊழியக்காரன கூட்டு போனா எனக்கு நடந்துரும். எனக்கு வந்து எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த நம்ம ஆளுங்க வந்து பைபிள வச்சுட்டு, பைபிள தலாணி வச்சு தூவுனா கெட்ட கனவு வராது. இது மாரிலாம் யோசிப்போம்ல. இதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்துல இதெல்லாம் நம்புற மாரி தான் இருக்கு. ஆரம்பத்துல ஒரு ஒரு விசுவாசத்த ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு இதுதான். ஆனா இது நிஜம் கிடையாது. இப்படி நடக்காது. இப்படிதான் பாத்தீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாடுல நெறைய சம்பவம் இருக்கு. ஏலி காலகட்டத்துல போர் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. இவங்க கர்த்தரை விட்டுட்டாங்க. கர்த்தருடைய கட்டளைய விட்டாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க, கர்த்தரை பின்பற்றவே இல்ல. இவங்களுக்கு என்னன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியில கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குல்ல, இத தூக்கிட்டு போயிட்டா போர்ல ஜெயிச்சிடலான்ட்டு இத தூக்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தா இவங்க இவங்கள தோற்கடிச்சு உடன்படிக்கை பெட்டியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப 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 விளங்கும்னு நினைக்கிறேன். அப்ப வேதாகமம் கையில இருந்தா மாத்திரம் போதாது. உள்ள இருக்கணும். உள்ள போக போக வாழ்க்கை மாறும். ஏதோ வந்து அஹ், ஒரு டக்குன்னு ஒரு மாயாஜாலம் மாதிரி நடக்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை மாறணும், நம்மளுடைய இதுல ஏதாவது அற்புதம் நடக்கணும்னா நமக்குள்ளாக ஒண்ணு இருக்கணும். அது என்னன்னா விசுவாசம். இப்ப இந்த பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வசனத்தினுடைய பிளேஸ்மெண்ட். அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நம்ம சும்மா ரெகுலரா நம்ம ஒரு ஒரு பைபிள வாசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா வசனத்தின் அந்த கோர்வைன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அந்த பிளேஸ்மெண்ட் அது வைக்கிற இடம். 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப இந்த பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இது சூப்பரான பிளேஸ்மெண்ட். ஏன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றான். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் சொன்னேன், நம்ம ஆபேலோட விசுவாசத்தை வைத்து தேவனிடத்துல சேருகிறதற்கே விசுவாசம் தான் அவசியம் அப்படின்னு சொன்னேன். 2வது தேவனோடு சஞ்சரிப்பதற்கு. ஏன்னா அந்த சஞ்சரிப்பது அப்படின்னா அது இந்த எல்எக்ஸஸ் செத்து விசித்து வேதாகமத்தின்படி தேவனை ப்ளீஸ் பண்றது, தேவனை பிரியப்படுத்துகிறது, தேவனை மகிழ்விக்கிறதுன்னு அர்த்தம். தேவனோடு சஞ்சரிக்கிறது அப்படின்னா அதை நம்ம முதலாவது செய்தியில நம்ம பார்த்தோம். அப்ப ஒரு மனிதன் தேவனை பிரியப்படுத்தணும்னா அது எதனால பிரியப்படுத்த முடியும் அப்படின்னா அது விசுவாசத்தினால மாத்திரம்தான் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லிட்டு இப்ப தேவனோடு சஞ்சரித்தாரு, தேவனுக்கு பிரியமாய் நடந்துட்டாரு, இப்ப தேவனுக்கு அதுக்கான பலனை ரிவார்டை கொடுத்துட்டாரு அப்படின்னு இது ஏதோ பை ஒர்க்ஸ், அதாவது கிரியையினால ஏதோ அவர் பெற்றுக்கொண்டது போல ஒரு தோற்றம் வந்துடக்கூடாது. இப்ப ஏனோக்கு வந்து ரொம்ப நல்லவரா நடந்துக்கிட்டாரு. அந்த நல்லவரா நடந்ததுனால அதுக்கான ரிவார்டா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவரை கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப கிரியை தான் என்ன பண்ணுது முக்கியம். விசுவாசத்தோட கிரியை ரொம்ப முக்கியம்ன்ற அந்த ஒரு கண்ணோட்டம் வந்துடக்கூடாது. இப்ப கரெக்ட், அதாவது கிரியையில்லா விசுவாசம் செத்துது. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. விசுவாசம் கிரியைகள்ல வெளிப்படணும். விசுவாசம் ஃப்ரண்ட்ல இருக்கணும். அந்த விசுவாசத்தை கிரியைகள்ல வெளிப்படுத்தணும். சரியா? இப்ப இதுக்கு இன்னொரு நம்ம கான்டெம்பரரி வேர்ல்டு இன்னைக்கு சமகாலத்துல ஒரு நல்ல உதாரணம் கேட்டீங்கன்னா ஜெபம். ஜெபம்ன்றது ரொம்ப முக்கியமான்னு கேட்டா ரொம்ப முக்கியம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. நம்மளும் அநேக ஜெபங்களை வைக்கிறோம், ஜபிக்கிறோம். தனி ஜெபத்தை பண்ணுங்க, குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க, குழுவாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, பெண்கள் ஐக்கிய ஜெபம், ஆண்கள் ஐக்கிய ஜெபம், வாலிப ஜெபம்னு நிறைய ஜெபத்தை நடத்துறோம். அதை நம்ம ஊக்குவிக்கிறோம், அதை நம்ம செய்யறோம். ஆனா யார்கிட்ட ஜெபிக்கிறோன்றது நம்ம முக்கியம். சிலதுல நீங்க சில கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா நான் வந்து இதுக்கு இவ்வளவு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன், அதனால கடத்தலுக்கு செஞ்சாரு. அப்ப கடவுள் செய்யல, இவங்க ஜெபம் தான் என்ன பண்ணுச்சு, செஞ்சுச்சு. இப்படி கேட்டிருக்கீங்களா? அவங்க இன்டென்ஷன் தப்பு கிடையாது, ஆனா சொல்றது அப்படி அந்த ஒரு இதே தப்பு, அந்த கான்செப்டே தப்பு. நோக்கம் தப்பு இல்ல, கருத்து தப்பு. அதுக்கு ஒரு மைல்டான ஒரு சின்ன கோடு தான். ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்ல, ஆனா ஜெபத்தினால பதில் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்கும்.
ஆனா நம்முடைய ஜெபம்ன்றது தேவனுடைய கிருபைய வெளிப்படுத்துது. தேவன் மீது நம்ம விசுவாசம் வைக்கிறோம். அவர் தான் செய்யறாருன்னு நம்புறோம். அதுதான் நம்முடைய ஜெபம். இப்ப என்ன பண்ணுது? நமக்கு பதில் கிடைக்குது. சில பேர் பண்ணீங்கன்னா, நான் 10 மணி நேரம் உபவாசம் பண்ணேன். முட்டி போட்டு நான் இது பண்ணேன். இது ஒருத்தர் சொன்னாரு. ஊழியத்துக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, ஊழியத்துக்கு வந்தோனே, எப்படி நீ தரிசனம் உனக்கு இருக்கா? உனக்கு கரெக்ட்டா நீ ஊழியக்காரனா இருப்பியா? நீ தரிசனம் இல்லாம ஊழியம் பண்ணா 2 வருஷத்துக்கு மேல தாங்க மாட்ட. ஊழியத்துக்கு மேல நீ தாங்கவே மாட்ட. உனக்கு கர்த்தர் பேசினாரா? அப்படின்னாரு. எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்ப ஆரம்ப நாட்கள்ல. ஆமா ஆண்டவர் என்ட்ட கண்டிப்பா என்னுடைய வழி இதுதான். இதான் என்னுடைய நான் போக வேண்டிய பாதை இதான் அப்படின்ட்டு நான் ஆமான்னேன். கல்லு உப்பு போட்டு ஜெபம் பண்ணியான்னு கேட்டாரு. எனக்கு ஒரு மாரி ஆயிப்போச்சு. ஓ! கல்லு உப்பு போட்டு நம்ம கல்லு உப்பு போட்டு முட்டி போட்டு நீ ஜெபம் பண்ணியா? அப்பதான் கர்த்தர் உன்ட்ட பேசுவாரு. அப்பதான் நீ ஊழியத்துல நிற்க முடியும். அப்படி இப்படின்னோனே எனக்கு ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? ஏதாவது நம்ம செஞ்சிருக்கணுமோ? இது மாரி ஏதாவது பண்ணியிருக்கணுமோன்னு கூட நமக்கு ஒரு ஒரு உலுக்கிருச்சு. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் தப்பிச்சேன். அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் என்னை இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு நம்புனேன், விசுவாசிச்சேன். அதுல போய்க்கிட்டு இருக்கு. அப்ப ஏதோ நம்ம பண்ற செயல்னால நான் இவ்வளவு ஜெபம் பண்ணேன், அதனால எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. அப்படி கிடையாது. நான் ஜெபம் பண்றேன், இடைவிடாம ஜெபம் பண்றேன், தினம் ஜெபம் பண்றேன், உபவாசிச்சு ஜெபம் பண்றேன். எதுக்கு? என்னுடைய எல்லா நேரத்தையும் எல்லா காலத்தையும் நான் கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன். எல்லாவற்றையும் நான் கர்த்தரிடத்துல அர்ப்பணித்து கர்த்தரோடு கூட எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியம் ஏற்படுறதுக்காக நான் என்ன பண்றேன்? இந்த ஜெபத்துல தரித்து இருக்கிறேன், உபவாசிக்கிறேன். உபவாசத்தை உண்ணாவிரதம் மாதிரி வச்சுக்க கூடாது. உண்ணாவிரதம் போராடுவோம்ட்டு சாப்பிடாம கொள்ளாம போய் கொடியை பிடிச்சிட்டு உட்காந்து போராடுற மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல உட்காந்து நான் பாரு இப்போ நான் சாப்பிடாம இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு பாரு. இது எதுவுமே ஆண்டவருடைய கரத்தை அசைக்க முடியாது. ஆண்டவரை சித்தத்தை மாற்ற முடியாது. ஆண்டவருடைய சித்தம் தான் நிலைக்கும். நம்முடைய பசி பட்டினி நான் சாப்பிடாம இருக்கிறேன் பார் அப்படின்னா நம்ம சாப்பிடாம இருந்தா ஆண்டவருக்கு என்ன இதாகுது? ஆனா தேவனுடைய சித்தம் மாறிச்சுன்னா அது அவருக்கு அவரோட நோக்கத்தை கெடுக்குது. அதனால நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணணும், உபவாசிச்சு ஜெபம் பண்ணணும். எல்லாமே கர்த்தரோடு ஒரு ஐக்கியப்படுறதுக்காக மாத்திரம் தவிர நமக்கு ஏதாவது பதில் பெற்றுக்கொண்டா கூட நம்மளுடைய எப்படி அது வாய் மாத்திரம் கர்த்தருடைய கிருபையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் தான் கொடுத்தாரு. கிருபை கொடுக்குது, விசுவாசம் அதை பெற்றுக்கொள்ளுது. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்குது. அப்ப கர்த்தர் கிருபையா கொடுத்ததை நம்ம விசுவாசிச்சு பெற்றுக்கொள்றோம். ஏதோ நாம் பண்ண வேலையினால, ஏதோ நாம் பண்ற நற்கிரியினால நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சிடணும். அப்ப இங்க ஏனோக்கு ஒரு ரிவார்டை பெற்றுக்கொள்றாரு. அந்த ரிவார்டுன்றது அவருடைய ஒர்க்குனால கிடையாது, அவருடைய குணாதிசயத்தினால, அதாவது அவர் செய்த செயல்னால அதை பெற்றுக்கொள்ளல. ஆனா அந்த செயல் எப்படி செஞ்சாரு? அவர் விசுவாசிச்சு செஞ்சாரு. அதுதான் ஃபர்ஸ்டே இந்த அதிகாரத்துல துவங்கும் போது எப்படி துவங்குது? விசுவாசத்தினாலேன்ட்டு ஒவ்வொரு காரியமும் விசுவாசத்தினாலேன்னு துவங்குது. ஏன் விசுவாசத்தினாலே துவங்குதுன்னா, இப்ப ஆபேல் விசுவாசத்தினால தேவனை அணுகுனது போல ஏனோக்கு விசுவாசிச்சு தேவனை பிரியப்படுத்துறாரு. இப்ப நீங்க தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். அப்ப நம்பிக்கைனா என்ன? காணப்படல, ஆனா நான் நிச்சயமாய் காண்பேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, ஆனா எதிர்காலத்துல எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அது ஹோப். ஆனா விசுவாசம்ன்றது எப்படின்னா, ஒரு நாள் நல்லா இருப்பேன்பா அப்படி நம்புறது நம்பிக்கை. விசுவாசம்ன்றது என் வாழ்க்கையை கர்த்தர் மாத்திட்டாருன்ட்டு இப்பவே நம்புறது. நான் இப்பவே என் வாழ்க்கை மாறிடுச்சு, ஆனா இப்ப நம்ம பார்க்கல. இப்ப நம்ம அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே போராட்டமா இருக்குது, கொஞ்சம் இதா இருக்குது, அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியல. ஆனா எதிர்கால நிச்சயத்தோடு கூட என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கையோடு கூட அந்த அந்த உறுதியான பற்றுதலோடு கூட கர்த்தரை பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமாய் வாழ்றதே விசுவாசம். என் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துப்பாரு, என்னை கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு இது கர்த்தருடைய கர்த்தரை நான் கொடுத்துட்டேன். அவர் ஆளுகிறாரு, அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாருன்னு நம்புறது விசுவாசம். அட்லீஸ்ட் இந்த விசுவாசம் நமக்கு இல்ல, விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னா கூட ஏதோ அது பெருகிறோம். ஆனா நம்பிக்கையே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்பிக்கையே இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த நம்பிக்கைய நம்ம வளர்த்துக்கணும். நம்பிக்கை பெருக பெருக விசுவாசம் வரும். நம்பிக்கை தான் விசுவாசத்தின் முதல் படி. என் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமா மாறும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு பெருகிருச்சு அப்படின்னா நிச்சயமா அது விசுவாசத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தும். அப்ப இந்த அதிகாரத்துல
இந்த இடத்துல இந்த சம்பவம், ஏனோக்கின் சம்பவம் வந்து நமக்கு சில சத்தியங்களை கற்றுக் கொடுக்குது. சில காரியங்களை இதன் மூலமாய் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் ஏனோக்கின் வாழ்க்கையை, ஏனோக்கின் வாழ்க்கை முறையை, ஏனோக்கின் நடத்தையை, ஏனோக்கின் அவருடைய வாழ்வை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஏனோக்குன்னும் பொழுது காயினுடைய முதல் மகனுடைய பேரும் ஏனோக்கு. ஏனோக்குன்ற பேரனால ஒரு பெரிய பட்டணத்தையே காயின் வந்து கட்டினாரு அப்படின்றத நம்ம 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப ஏனோக்குன்றது ஒரு ஒரு காமன் நேம். நான் போன வாரத்தை சொன்ன மாதிரி நிறைய காமன் நேம்ஸ் இருக்கு. எங்க பார்த்தாலும் மரியாள்னு இருக்கும். எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா சாந்தின்னு இருக்கும். எல்லார் வீட்லயும் ஒரு சகாயம் இருக்கும். எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா சாந்தி, சகாயம், அடைக்கலம் இந்த மாதிரியான பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காமன் நேமா இருக்கும். எல்லார் வீட்லயும் ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஒண்ணு. ஏன்னா ஒரு எப்படி 7, 8 இருக்கும். 7ல 3 பேர் கன்ஃபார்ம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடலாம். கல்யாணம் ஆயிடுச்சுனாலே உன் பிள்ளைக்கு சாந்தின்னு வைப்ப, அடைக்கலன்னு வைப்ப, அரசின்னு வைப்ப, இல்ல ஏதாவது ஒரு மேரின்னு வைப்பன்ட்டு கன்ஃபார்மே சொல்லிடலாம். ஏன்னா அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொன்னேன்ல, பைபிள் காலேஜ்ல போனா ப்ரொஃபசர் கேட்டாரு, எத்தனை பேர் சாமியல் வந்திருக்கீங்கன்ட்டு. 40 பேர்ல 16 பேர் சாமியல் கை தூக்கணும். அடிச்சலா சொன்னாரு, என் பேரு சாமியல் தான். ஊழியத்துன்னு வந்தாலே ஒண்ணு பேரை மாத்தும் போதே சாமியல்னு பேரை வச்சிடுறாங்க, இல்ல பிறக்கும் போதே சாமியல்னு பேரை வச்சே பிறந்துடுறாங்கன்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அது வேற அந்த தலைமை பாஸ்ட் பேர் வேற சாம். அதுல அவர் ஒண்ணு இவங்க வராங்கல்ல, அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவர் மேல கொஞ்சம் ரொம்ப அன்பாய் போய் ஃபர்ஸ்ட் இயர்ல நல்லா இருப்பான். செகண்ட் இயர்ல பார்த்தா அவன் பேருக்கு முன்னாடி சாம சேர்த்துப்பான். பிரசாத்னு வருவான், சாம் பிரசாத்னு மாத்திட்டான் பேர் ஒருத்தன். 3வது வருஷம் அவங்க பையன் வந்தாரு ஜீவன்ட்டு, சாம் ஜீவன் பிரசாத்னு மாத்திட்டான். நல்ல வேலை, டேய் இதோட நிறுத்திக்கோ, 3 வருஷத்தோட கிளம்பிரு, நீ அடுத்தது பேரை சேர்த்துக்கிட்டே இருக்கன்ட்டு அவனை அமுச்சு விட்டாச்சு. அப்ப இந்த இப்ப ஒரு காமன் நேம் இருக்கிற மாதிரி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஏனோக்குன்றது ஒரு காமன் நேம் அந்த நேரத்துல. ஏன்னா ஒரு ஊர் பேரே ஏனோக்குன்ற பேர்ல ஒரு ஊரே இருந்துச்சு. அதனால இந்த பேர் வந்து ஒரு காமன் நேம். இவர் வந்து தன் மகனுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அதுதான் பெரியது. என்னன்னா மெத்துசலா. அதாவது வரப்போற நியாய தீர்ப்பை முன் அறிவிக்கிறாரு. இவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வராது. இப்ப எப்படி சபை இருக்குல்ல, சபை வந்து இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வராது. என்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ அன்னைக்கு நியாய தீர்ப்பு வந்துடும். அப்ப மெத்துசலா மாதிரி சபையும் வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம் தான். இப்ப மற்றவர்களுடைய மெத்துசலாவுடைய வாழ்க்கை பெருசா இருந்துச்சு. நிறைய லாங் டேர்ம் வந்து அவர் வாழ்ந்தாரு. ஏன் வாழ்ந்தாருன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல பார்த்துட்டோம். அதே போல வரலாற்றுல நிறைய காலங்கள் இருக்கு. ஒவ்வொரு காலத்தை விட சபையின் காலம் தான் ரொம்ப லாங்கா இருக்கு. ஏன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா நியாய தீர்ப்பு வந்துடும். சபை என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதோ அன்னைக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பிக்குது பூமியில. அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். சபை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சபைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நம்ம கரெக்டா நம்முடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இப்ப இந்த ஏனோக்கு குறித்து நான் சொல்லியிருக்கேன். ஏனோக்கோட வாழ்க்கைன்றது பல்வேறு அதர் சோர்ஸ் மூலமாய், மற்ற தரவுகள் மூலமாய் நம்மளால என்ன பண்ண முடியுது, தெரிந்து கொள்ள முடியுது. ஏனோக்கு யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய ரைட்டிங்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய காரியங்கள் நம்மளால என்ன பண்ண முடியுது, தெரிந்து கொள்ள முடியுது. த்ரூ இன்டர்நெட் வந்து நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு கிடைக்குது. ஆனா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பான்னு கேட்டா தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அது பிரைமரி சோர்ஸ் கிடையாது. அதுதான் நமக்கு ஏனோக்கு வந்து இதை சொல்லிட்டாரு, அதை சொல்லிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அவரோட வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு நிறைய காரியங்கள் நம்ம அதன் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறத விட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுல்ல, அதை வச்சு நம்ம நிறைய காரியங்களை புரிஞ்சுக்கலாம். மோர் தென் எனஃப். ஏனோக்கு பத்தி சும்மா ஒரு சில வசனங்கள்ல நம்ம படிச்சுக்கிட்டா கூட, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்புறம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்புறம் யூதால ஒரு சும்மா ஒரு 2 வசனத்துல அவரை பற்றியான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஏனோக்கை பற்றி நம்ம வேற எங்கேயும் படிக்கல. ஆனா இதுவே நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குது. அப்ப முதலாவது என்ன, போன வாரத்துல நம்ம அதை இது பண்ணல, ஆனா நம்ம பார்த்தோம். ஒரு 6 காரியங்களை பார்த்தோம். ஏனோக்கு உடைய வாழ்க்கை நமக்கு வெளிப்படுத்தும் சத்தியங்கள், நிஜங்கள், உண்மைகள் என்ன அப்படின்ற ஒரு 6 காரியங்களை பார்த்தோம். முதலாவது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஏனோக்கு வாழ்க்கை நமக்கு வெளிப்படுத்தும் சத்தியங்கள். 2வது என்னன்னா அது 5ஆம் வசனம். 5ஆம் வசனம் வந்து ஏனோக்கின் வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்தும் சத்தியங்களை போதிக்குது. 6ஆம் வசனம் ஏனோக்கின் வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்றது 6ஆம் வசனம் நமக்கு போதிக்குது. அப்ப 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏனோக்கின் வாழ்க்கை நமக்கு வெளிப்படுத்தும் சத்தியத்துல முதலாவது சத்தியம் என்ன அப்படின்னா, ஏனோக்கின் வாழ்க்கை வந்து ரட்சிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் பரிபூரணத்தை நமக்கு வெளிப்படுத்துது. கர்த்தரை நம்புறோம், கர்த்தரை விசுவாசிச்சு வாழ்றோம், கர்த்தரை நம்ம பற்றிக்கொள்றோம், இந்த ஆண்டவரை நம்ம பற்றிக்கொள்றோம், இந்த ஆண்டவரை பிடிச்சி நான் வாழ்ந்ததுக்கு எனக்கு என்ன ரிவார்டு கிடைச்சிச்சு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, கடவுளேன்னு வந்தேன், எனக்கு என்ன என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல.
அப்படிலாம் கேட்காதீங்க, அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நிச்சயமா ரிவார்டு இருக்கு. நீங்க கடவுளை நம்புனீங்கன்னா அதற்கான பலன்றது நிச்சயமா இருக்கு. இது நீங்க மறந்துடாதீங்க. இங்க ஏனோக்கு கர்த்தரை நம்பினாரு, அதற்கான பலனை அவரு பெற்று கொண்டார். அப்ப நீங்க கடவுளை நம்பும் பொழுது நிச்சயமான பலன் உண்டு என்ற முதலாவது ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நமக்கு காமிச்சு கொடுக்குது. ரெண்டாவது, ஏனோக்கின் வாழ்க்கை வந்து நமக்கு என்ன சத்தியத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா, தேவனை நாம பிரியப்படுத்துகிறதுக்கு விசுவாசம் தான். நம்மளுடைய எந்த முயற்சியோ, எந்த ஒர்க்கோ, எந்த நடத்தையோ, எந்த காரியமோ தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்தணும்னா அது விசுவாசத்தின் மூலமாக தான், த்ரூ ஃபெய்த் மாத்திரம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம் அப்படின்றது நமக்கு தெளிவா புரியுது. கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுது, அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம். அன்பினால கிரியை செய்கிற விசுவாசத்தை பற்றி அந்த இடத்துல நமக்கு போதிக்குது. அப்ப நம்முடைய விசுவாசம் அன்பினால கிரியை செய்கிறதாய் இருக்கணும். இன்னும் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, மாம்சத்தினால நாம தேவனை பிரியப்படுத்த முடியாது, ஆவியினாலதான் தேவனை பிரியப்படுத்த முடியும். நம்மளுடைய எந்த குட் ஒர்க்ஸ், அதாவது த்ரூ ஃபிளஷ், நம்முடைய மாம்சத்தின் மூலமாய் நம்ம தேவனை பிரியப்படுத்தலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா மாம்சமே தேவனுக்கு விரோதமான பகை. அது என்ன, ஏன் இப்ப நல்லது செய்யறேன், அது எப்படி தேவனை பிரியப்படுத்தாதுன்னா, நல்லது செய்யறத நோக்கமே என்ன, ஏதோ ஒரு ரிவார்டு வேணும்ன்றதுக்காக நல்லது செய்யுது மாம்சம். ஏன் அது தேவனுக்கு பிரியமா இல்ல? நல்லது தானே செய்யறேன், அது தேவனுக்கு பிடிக்கும் தானே, அப்புறம் ஏன் அது பிரியம் இல்லைன்னு சொல்றீங்க? வசனம் அப்படி சொல்லுது, ஏன் அப்படி சொல்லுது அப்படின்ட்டு நம்ம கொஸ்டின் கேட்டா, நல்லது செய்யறது எதுக்கு? ஏதோ ஒண்ணு நான் நல்லது செஞ்சா வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஊரம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா என் பிள்ளை வளரும். அப்ப நோக்கம் என்ன, என் பிள்ளை வளரணும், அதுக்காக நான் செய்யறேன். அப்ப மாம்சம் வந்து அப்படிதான் யோசிக்குது, மாம்சம் அப்படி சிந்திக்குது, மாம்சம் அப்படிதான் செயல்படுது. அதனாலதான் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப இன்டென்ஷன் என்ன இருக்கணும், நான் கர்த்தரை வெளிப்படுத்துறேன், அதுதான் நம்மளுடைய இன்டென்ஷன். என் வாழ்க்கை கர்த்தர் பார்த்துப்பாரு, என்னுடைய காரியங்கள் கர்த்தர் பார்த்துப்பாரு, நான் கர்த்தரை வெளிப்படுத்துறேன், கர்த்தரை நான் பிரதிபலிக்கிறேன், கர்த்தருடைய ஸ்தானாதிபதியா நான் இருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அது அழுத்தமா சொல்றேன். அப்ப முதலாவது சத்தியம் நமக்கு தெரியுது, இரண்டாவது சத்தியமும் நமக்கு புரியுது. மூணாவது பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு, கடவுளுக்கும் மனுஷனுக்குமான உறவுன்றது ஏதோ ஒரு எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் போல இல்ல, வந்து ஒரு ஹையர் கிளாஸ்க்கும் ஒரு லோவர் கிளாஸ், அதாவது ஒரு மனுஷனுக்கும் ஒரு மிருகத்துக்கும். ஒரு நாயை வளர்ப்போம், நம்ம தான் வளர்ப்போம், நம்ம தான் குளிப்பாட்டுவோம், நம்ம தான் சாப்பாடு போடுவோம், நல்லா அதுக்கு விதவிதமான ஆகாரங்களை கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அது வந்து மனுஷன் ஆயிருமான்னு கேட்டா, நமக்கு ஈக்குவலா பார்ப்போமான்னு கேட்டா கிடையாது. ஆனா சில பேர் பண்றாங்கல்ல, சொத்துலாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு ரத்தன் டாட்டா, நாயை பாத்துக்கிறவனுக்கு தான் சொத்துலாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அது மாதிரி சில பேர் செய்யறாங்க. ஆனா எந்த விதத்திலயும் அது மனுஷனுக்கு ஈடா வராது, எந்த விதத்திலயும் மனுஷனுக்கு சமமா வராது. அது ஒரு சங்கிலி போட்டு கட்டி தான் என்ன பண்ண முடியுது, கூட்டு வரோம். அது மாதிரி தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்தாருன்னா, அவர் வந்து ஒரு பெரியவர், இவர் வந்து ஒரு சாதாரண ஆளு அப்படின்ற கண்ணோட்டத்தை வெளிப்படுத்தல. நிஜம் அதுதான், ஆனா அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல இங்க காமிக்கல. ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இருக்கின்ற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஆழமான அன்பை வெளிப்படுத்துது, ஒரு மிகப்பெரிய ஆழமான அன்பை இங்க வெளிப்படுத்துது இந்த சத்தியம். ஏனோக்கின் சம்பவம் நம்ம ஆதியாகமத்தின் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கின்றதும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறதும் இப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அப்ப நம்மள கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னா, நாம பாக்குறத விட சிறந்த விதத்துல கர்த்தர் நம்மள பாக்குறாரு. நம்ம எப்படி பார்ப்போம், நம்மளை பத்தி நமக்கு நல்லா தெரியும்ல. மற்ற யாரு சொன்னாலும் பரவாயில்ல, சில பேர் சொல்லுவாங்க நீங்க பயங்கரமா இது பண்றீங்க, அது இது ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா நம்மளை பத்தி நம்மளுடைய எபிலிட்டி என்ன, நம்மளுடைய தகுதி என்ன, நாம யாருன்றது நமக்கு தெரியும். அப்ப நாம நம்மளை மதிக்கிறதை விட கடவுள் நம்மளை அதிகமா மதிக்கிறாருன்ற சத்தியம் நமக்கு புரியுது. யோசிச்சு பாருங்க, நம்ம மதிக்கிறதை விட கடவுள் நம்மள மதிக்கிறாரு. அப்படி மதிச்சதுனாலதான் நம்மளை மீட்கும்படி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு அவர் நம்மள அவரு நேசிக்கிறாரு, அந்த அளவுக்கு அவர் மதிக்கிறாரு, அந்த அளவுக்கு அவர் நம்மளோடு கூட ஐக்கியப்பட விரும்புறாரு. மூணாவது. நாலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஐக்கியப்படும்படி நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது நானா இருக்கிறேன், நீ யாரு, நீ இதே கீழ நிலையில இரு, நான் மேலான நிலையில இருப்பேன். ஆனா நான் வந்து உன்னை நேசிக்கிறேன், நான் வந்து உன்னைய வந்து அன்பு செலுத்துறேன், நான் வந்து உன்னைய இது பண்றேன். அதாவது நான் ரொம்ப ரொம்ப இரக்கம் உள்ளவன், ரொம்ப தயவு உள்ளவன், உன் மேல பத்தியா, உன் மேலலாம் நான் அன்பு செலுத்துறேன் பத்தியா அப்படின்ற மாதிரி காமிக்கல.
அவர் என்ன பண்றாரு, அவரோட நிலைக்கு நம்மள தூக்குறாரு. ஆக்சுவலா சிருஷ்டித்ததே அப்படிதான் சிருஷ்டித்தாரு. மனுஷன் என்ன பண்றான், எல்லாத்தையும் இழந்து போறான். அவன் அப்படி யோசிக்கிறதே கிடையாது. அவன் என்ன பண்றான், தான் யாரு, தான் எந்த நிலையில உண்டாக்கப்பட்டோம், என்ன நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டோம்ன்றது எல்லாத்தையும் மறந்து போயிட்டு, தேவனை அறிகின்ற அறிவுல அவர்கள் பற்றிக்கொள்ள மனதா இல்லாமல், ரோமர்ல வருதுல்ல, தேவனை அறிகின்ற அறிவுல அவங்க வளரல. இதனால நாம் தான் யாருன்ற அறிவே இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தன்னுடைய நல்வாழ்வை இழந்து போயிட்டாங்க. ஆனா கடவுள் அப்படியே விடல, அவங்கள தகுதிப்படுத்துறாரு. தன்னோடு கூட ஐக்கியப்படும்படி, தன்னோடு கூட அவங்க உறவாடும்படி, தன்னோடு கூட அவங்க இருக்கும்படி அவர்களை ஐக்கியப்படுத்துறாரு. அதாவது அவர்களை எக்யூப் பண்றாரு, அவங்கள வந்து தகுதிப்படுத்துறாரு. நல்ல தகுதிப்படுத்தி அவர்களை உயர்வாக்கி இப்ப என்ன பண்றாரு, இறங்க இது பண்றாரு. இதுதான் நம்ம பாக்குறோம்ல. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப ஒளியும் இருளும் சம்பந்தமாகாது. இங்க இருள் இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு, இங்க ஒளி இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு. இப்ப அங்க கர்த்தர் ஒளியா இருக்கிறாரு, மனுஷன் இருள்ல இருக்கிறான். இவன் மனுஷனோட ஐக்கியப்படும்படி அவர் தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் இருளாயிட்டு வந்து இங்க ஐக்கியப்படல. ஐக்கியப்பட்டாரு. சில பேர் இறங்கி வந்தாரு, பாவமானாருன்றது எப்படி எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அவர் தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு இறங்கி அவர் இருளாயிட்டு வந்துட்டாருன்ற மாதிரி வந்துட்டாங்க. அப்படி கிடையாது. அவர் இறங்கி வந்தாருன்றதை விட அது உண்மைதான். ஆனா அவர் இறங்கி வந்து பண்ண விஷயம் என்னன்னா, அவருடைய ஒளியை நம்ம இருதயத்துல பிரகாசிப்பிக்க செய்து, இப்ப நம்மளையும் ஒளியாக்கி, இப்ப ஒளிக்கும் சம்மந்தம் ஏதுன்னு சொல்ல முடியாது. இப்ப ஒளிக்கும் சம்மந்தம் ஆயிருச்சு. இங்க அந்த வசனத்தின் மூலமா அது நமக்கு புரியுது. நமக்கு கர்த்தர் அதை தெரிவிக்கிறாரு. நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. 4வது சத்தியம். 5வது சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களா இருக்கணும். யூதாவின் புஸ்தகம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு. அதன் மூலமாய் ஏனோக்கின் சம்பவம் நம்ம கற்றுத்தருவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்து பிரசங்கித்தார். கர்த்தர் ஒருத்தர் வருவாருப்பா, அவர் பூமியை நியாயம் தீர்க்க போறாரு அப்படின்றத இந்த பூமிக்கு அறிவிக்கிறாரு, அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது கர்த்தருடைய பார்வையில பிரியமா இருக்கு. இப்ப நமக்கான கடமை என்ன, நமக்கான இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அறிவிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். சிலத்துல சொல்லுவாங்க, சிலத்துல போயிட்டு இந்த கடைசி காலத்தை பற்றி, எஸ்கட்டாலஜி பத்தி எல்லாம் சில டீப் ஸ்டடிஸ் எல்லாம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, ஏன் நீங்க பயமுறுத்துறீங்க, இதெல்லாம் பத்தி பேசினா, அதுவும் மாரநாதான் பேர் வச்சிட்டார் ஒருத்தர் ஒரு சர்ச்சில் இதுல இருக்காங்க, பொறுப்புல இருக்காங்க, பெரிய பொறுப்புல இருக்காங்க. என்ன குழந்தை, பெண் குழந்தை, பேர் என்ன, மாரநாதாவா? ஐயோ, பேர் கேட்டாலே அடிவேறு புளிய கரைக்குதுப்பா, ஏன்பா இப்படிலாம் பேர் வைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி கர்த்தர் வரப்போறாருன்றத அறிவி சொன்னாலே அதுவே சில நேரத்துல சில பேருக்கு பயமா இருக்குதான். அது ஏன் பயமா இருக்குன்னு தெரியல. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கணும், இன்னும் அதிகமா சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்தை விட ஒரு மேலான உலகத்துல நம்ம வாழ போறோம். இந்த நிலையில இருந்து ஒரு மேலான நிலை இருக்கு. இதுல பார்த்தா பல பிரச்சனைகள் இருக்கு, பல போராட்டங்கள் இருக்கு, பல காரியங்கள் இருக்கு. இங்க இருந்து நம்ம ஒரு சிறந்த நிலையில நம்ம அடைய போறோம்ன்ற ஒரு சந்தோஷம் தான் வரணும். அப்ப கர்த்தருடைய வருகையை நம்ம கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அறிவிச்சு ஜனங்களை நல்வழிப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படின்ற சத்தியம் நமக்கு புரியுது. 5வது. 6வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராப்சர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது இதை நமக்கு அறிவிக்குது. எடுத்துக்கொள்ளப்படுதல். எடுத்துக்கொண்டார், கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார் அப்படின்றத ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும், எபிரேயர் 11:5 இந்த 2 வசனத்துல தான் இந்த 6 சத்தியங்கள் இருக்கு. ராப்சர்னு ஒண்ணு இருக்கு, கர்த்தர் எடுத்துக்கொள்வாரு, தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வாரு, சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்வாரு அப்படின்ற சத்தியம் நமக்கு இதன் மூலமா நமக்கு விளங்குது. இந்த 6 முக்கியமான சத்தியங்கள் இது மூலமா நமக்கு தெரியுது. இப்ப ஏனோக்கினுடைய வாழ்க்கை, நம்ம அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்னென்ன காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்ப 6ஆம் வசனம் என்ன சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல சேருகிறவன் விசுவாசிக்க வேண்டும். இப்ப நீங்க விசுவாசிங்க பிரதர், நீங்க விசுவாசிங்க சிஸ்டர், உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லது செய்வாரு அப்படின்ட்டு நான் ரெக்வஸ்ட் வைக்கலாம். இது ரெக்வஸ்ட் மாத்திரம் இல்ல, இது வந்து ஒரு ஆர்டர். நீங்க விசுவாசிங்க, அப்பதான் வாழ்க்கையில நல்லது நடக்கும். இது கட்டளை. புரியுதா? ரெக்வஸ்டுக்கும் கட்டளைக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெக்வஸ்ட் எப்படி, நீங்க செய்யுங்க, இது பண்ணுங்க. அப்ப கேட்கறவனுக்கு என்னன்னா, நான் பண்ணலாம், பண்ணாமலையும் போலாம், எனக்கு பதில் இன்னொருத்தர் கூட பண்ணலாம். ஏதோ ஒருத்தர் நீங்க விசுவாசி எனக்கு பெற்று கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அது போயிடக்கூடாது. இது ரெக்வஸ்ட் மாத்திரம் கிடையாது, இது ஒரு கட்டளை. நீங்க விசுவாசிச்சாதான் தேவனுடைய மகிமை காண முடியும்.
உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதுக்கு உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசிக்கிறதுக்கு நாம ஐயோ விசுவாசிக்கிற அளவுக்கு நான் தகுதியா அப்படிலாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்திருக்கிறாரு, உங்களுக்கான ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துட்டோம், தெளிவா பார்த்துட்டோம். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது நோ சான்ஸ். நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேங்க, இல்ல இத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கேன், இத்தனை பேரை நான் படிக்க வச்சிருக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற காரியம். இதெல்லாம் நல்லது. நம்மளால முடிஞ்சதுக்கு நம்மளோட பலத்துக்கு மீறி இப்படிப்பட்ட நற்கிரியைகளை நம்ம செய்யணும். இப்படிப்பட்ட நற்கிரியைகள் மூலமா தான் கிறிஸ்தவமே கட்டப்பட்டிருக்கு. இதை செய்யக்கூடாதுன்னு இல்லை, இது கண்டிப்பா செய்யணும். ஆனா இப்படி செய்யறதுனால மாத்திரம் நம்ம பரலோகம் போயிடுவோமான்னு கேட்டா கிடையாது. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை வாழ செய்கிறாரு, கர்த்தர் என்னுடைய உழைப்பின் பலனை ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் எனக்கு போதுமானதுக்கும் அதிகமானது தந்திருக்கிறாரு. என்னுடைய நிறைவு எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா, இல்லாதவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு நான் கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுக்காக நீங்க நல்லது செய்யணுமே தவிர, நல்லது செய்யறதுனாலே நம்ம கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவரும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த ஜெபத்துக்கும் இதுக்கு சொன்னோம் பாத்தீங்களா, செய்யணுமான்னு கேட்டா கண்டிப்பா செய்யணும். ஆனா செய்யறதுனாலே அது மாதிரி செய்யறது நற்கிரியைகளை செய்யறதுனாலேயே நம்ம கடவுளுக்கு பிரியமானவங்க கிடையாது. கடவுளுக்கு பிரியமானவங்களால இருக்கிறதுனால நம்ம நற்கிரியைகளை செய்யறோம். மாமரம் மாங்கனிய தரும், நல்ல மரம் நல்ல கனிய தரும். சரியா? அது மாங்கனியை தரதுனால அது மாமரம் என்று அறியப்படுது. அப்ப நற்கிரியைகளை நாம் நடப்பிப்பதனால நாம கர்த்தருடைய பிள்ளைகள் அறியப்படுறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளை நற்கிரியை எங்க இருந்து வருதுன்னா, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் நற்கிரியை வருது. புரியுதா? இப்ப மாமரமா இருக்கிறதுனால அந்த மரம் அதோடைய கனியை வெளிப்படுத்துது. அந்த கனி அந்த மரம் என்ன மரம்ன்றதை அறிவிக்குது. அப்ப நம்முடைய நற்கிரியை எங்கிருந்து வரணும்? நான் கர்த்தருடைய பிள்ளைன்றதுனால எனக்கு ஜெபம் வரணும். நான் கர்த்தருடைய பிள்ளைன்றதுனால எனக்கு நற்கிரியைகள் வெளிப்படணும். நான் கர்த்தருடைய கிருபை இருக்கிறேன் அப்படின்றதுனால சில காரியங்களை நான் வெளிப்படுத்துறேன். அப்ப என்னுடைய நடத்தை, என்னுடைய வாழ்க்கை முறை நான் யாருன்றத காமிச்சு கொடுக்கும். ஆனா அது இதை விட்டுட்டு அது மாத்திரம் எதிர்பார்க்க கூடாது. அது வேற மாதிரி போயிடும். அப்ப இந்த 6ஆம் வசனம் நமக்கு சில முக்கியமான ஒரு 5 காரியங்களை நம்ம கடகடன்னு நம்ம பார்க்கலாம். 5 காரியங்கள் நம்ம கற்று தருது. என்ன அப்படின்னா, இவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்ல. நமக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் பைபிள்ல நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர் பண்ணும். அப்படியே பா நம்ம இது மாதிரி இருக்கணும்பா அப்படின்ட்டு நம்மளுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அது மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வாழ்க்கை முறை. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 5ஆம் அதிகாரத்தை, ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிட்டே இருந்தீங்கன்னா, வாழ்ந்தாரு, இத்தனை வயசுல அவருக்கு அவர் பிறந்தாரு, இத்தனை வயசுல அவரு மரிச்சிட்டாரு, அவன் மரித்தான், இத்தனை வயசுல அவன் குமாரனை பெற்றான், அப்புறம் அடுத்த ஒரு வயசை போட்டு இத்தனை வயசுல அவன் மரித்தான். இப்படி வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏனோக்கை பத்தி சொல்லும்போது மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொண்டான். அப்ப தேவனோடு சஞ்சரித்தா. இது மாதிரியான வார்த்தைகளை பார்க்கும்போது நமக்குள்ளவே ஏனோக்கு மாதிரி வாழணும்பா யோசிக்கிறோம்ல. செய்யறோமோ செய்யலையோ, பைபிளை வாசிக்கிறோமோ வாசிக்கலையோ, ஜெபம் பண்றோமோ ஜெபம் பண்ணலையோ, ஆனா இது செய்யணும்ன்ற ஆசை இருக்கு. அதான் மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று வேற மாதிரி சிந்திக்குது. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்யறேன் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு நிறைய பைபிளோடு கூட நேரத்தை செலவு பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. கர்த்தரோட அதிகமா ஜெபம் பண்ணணும், அதிகமா இது பண்ணணுன்ற ஆசை இருக்கு. ஆனா செய்ய முடியல, நம்மளால நடப்பிக்க முடியல. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அது மாறும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை நம்ம இது பண்ணுவோம். அப்ப மாம்சம் ஆவிக்கு விரோதமா போர் செய்யுது. அப்படியே சொல்றாரு, யுத்தமே பண்ணுது. நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய போராட்டமே நடக்குது. அதனால போராட்டம் நடக்குது, முடியாது, அதனால கரெக்ட் அப்படின்ட்டு சப்ப கட்ட சொல்ல. அதான் முடியாது, அதான் போர் தானே செய்யுது. எங்க கூட ஒரு பிரதர் படிச்சாரு, பாவம் நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு தூங்கிடுவாரு கிளாஸ்ல. அங்க முக்கியமான டாபிக் ஏதாவது போய்கிட்டு இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். பிரேக்ல கூப்பிட்டு, ஏன்னா இடையில பேச முடியாது, கூப்பிட்டு ஏன் அப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்டா சொல்றாரு, பிரதர் மாம்சம் தூங்குது பிரதர், ஆவி முழிச்சிருக்கு பிரதர்ன்னு. அது மாதிரி நீங்களும் மாம்சம் தூங்கி ஆவி முழிச்சிருக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. மாம்சம் தூங்கிட்டு ஆவியை பாருங்க. இப்ப அவர் என்ன கேட்டாலும் நான் அவர் என்ன டாபிக் பேசினாரு நான் அப்படியே சொல்வேன்னு. ஆனா சொல்ல மாட்டாரு, அது வேற விஷயம். அதாவது அவர் டாபிக் தலைப்பை கேட்டு தூங்கிட்டவரு, அவரா ஒண்ணு மனசுல அவருக்குள்ள ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். அங்க சொன்ன விஷயம் உள்ள ஏறி இருக்காது. அது மாதிரி அவருடைய அந்த கஷ்டத்துல அவர் படிச்சாரு. அதெல்லாம் உண்மையில பாராட்டணும். அது வேற விஷயம். இருந்தாலும் அது மாதிரி இப்ப அதுக்கு ஒரு சப்பக்கட்டை கட்டக்கூடாது. நம்ம அதிகமா வேத வாசிக்கணும், அதிகமா ஜெபத்துல இருக்கணும், அதிகமா கர்த்தருடைய நேரத்துல நம்ம செலவு பண்ணணும்.
இப்ப வேணுக்குடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இப்ப முதலாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மெய்யான தெய்வத்தை விசுவாசிச்சார். விசுவாசிக்க வேண்டியவரை விசுவாசிச்சார். எங்க ஒரு மோசமான கரப்டட் சொசைட்டில, அதாவது கர்த்தரே வந்து இந்த ஜனங்களை அழிச்சிடணும்பா அப்படின்னு முடிவு பண்ணி அழிச்ச ஜனங்க, அந்த ஜனங்க மத்தியில இவர் எப்படி வாழ்ந்தாரு? கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்ந்தார். மோஸ்ட் கரப்டட் சொசைட்டி. நான் சொல்லியிருக்கேன், ஏன் வந்து அது ஏன் கர்த்தர் அழிக்கணும்? சில பேர் கேட்பாங்கல்ல, கடவுள் எவ்வளவு நல்லவர்ன்றீங்க. நான் பண்ண பிரசங்கமா தான் கர்த்தர் நல்லவர்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். 31 வாரம் பிரசங்கம் பண்ணேன். அப்ப கர்த்தர் நல்லவர், கடவுள் நல்லவர்ன்றீங்க, இவ்வளவு இது பண்றீங்க. இது அப்ப இந்த கடவுள் வந்து மனுஷங்களை அழிச்சாருன்னு வேற பைபிள் போடுதே, வசனம் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த கடவுள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டா, அவர் நல்லவரா இருக்கிறதால தான் அழிச்சாரு. இவங்க விட்டுருந்தா அந்த இருக்கிற ஒரு குடும்பமும் நாசமா போயிருக்கும். ஒரு குடும்பமும் இப்ப கரப்ஷனா மாறி இருக்கும். நீங்க நிறைய சரித்திரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இவங்களை அழிச்சது தப்பே கிடையாதுன்றதே உங்களுக்கு புரியும். இந்த பாத்தீங்கன்னா, இந்த மோலேக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்கு. நிறைய அந்த தெய்வத்துக்கு பாகால் மாதிரி இருக்கு. என்னன்னா, வெண்கலத்துல செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த தெய்வத்தை வெண்கலத்துல செஞ்சு வச்சுட்டு, அதனுடைய கை இருக்குல்ல, அந்த கை வந்து இப்படி இருக்குமா, அந்த மூளைக்குன்ற தெய்வத்தோட கை இப்படி வச்சு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் போல. இவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும், இவங்க வந்து வாழ்க்கை உயரணும், வாழ்க்கை வந்து சிறந்ததா மாறணும், இவங்க எதிரிகள் அழியணும், இவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும், இவங்க தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இந்த கை இருக்குல்ல, அந்த வெண்கலம் தானே அது, அதை வந்து நல்லா பழுக்க காய்ச்சிருவாங்களாம். கீழே நெருப்புகளை வச்சு பழுக்க காய்ச்சிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பச்சை குழந்தைய திரும்பி வச்சிருவாங்க அது மேல. யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைய ஒரு வெயிலே காமிக்க மாட்டோம் இல்ல, ஒரு மனுஷ தன்மையா தான் வெயில காமிக்க மாட்டோம். பழுக்க காய்ச்ச, அதாவது அப்படியே பொன்னிறமா இருக்குமா அந்த கை, அதுல போய் பச்சை குழந்தைய கொண்டு போயிட்டு வச்சிருவாங்க. அப்படியே அது வந்து எரிஞ்சு உருகி அப்படியே மெல்ட் ஆயிரும் குழந்தைய. அதை பார்த்து எதுக்கு செய்யறாங்க? தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும், தான் பேர் நல்லா இருக்குன்றதுக்காக இவ்வளவு பெரிய கொடுமையான செயல்களை செய்வாங்க. நான் சொன்னது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான். இப்ப இவங்களை அழிக்கணுமா, அழிக்க கூடாதா? இவங்க வாழ்ந்தாங்கன்னா தேசம் உருப்பிட்டு இருக்குமா? இல்ல, அதான் இந்த தீ கடக்க பண்றதுலாம் ரொம்ப மோசம். ரொம்ப அது கர்த்தர் ஏன் வெறுக்கிறார், கர்த்தர் ஏன் இது பண்றாருன்னா, தன்னுடைய நல்வாழ்வுக்காக மற்ற உயிரை பணைய வைக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அது செய்யக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் அவங்கள அழிச்சாரு. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னா அதுவே கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துது இல்ல. கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் நல்லவர்ன்றீங்க, இங்க பார்த்தா நியாய தீர்ப்பு செய்யறாரு, எப்படி நல்லவர்ன்றீங்க கேட்கலாம். ஆனா அவருடைய நியாய தீர்ப்பே அவர் அன்பானவர் வெளிப்படுத்துது. அந்த நியாய தீர்ப்பு வரல, அந்த இது வரல அப்படின்னா, அந்த அழிவு வரலன்னா இருக்கிற ஒரு குடும்பமும் கரப்ஷனா மாறி இருக்கும். ஒருவேளை ஏனோக்கு உடைய வாழ்க்கையில ஏனோக்கு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது பல குடும்பங்கள் இருந்திருக்கலாம். பல குடும்பங்கள், ஏன்னா ஏனோக்கும் பாத்தீங்கன்னா நீதிமானா இருக்கிறார், பல பேர் அப்படி நோவா போல ஒரு நல்ல ஒரு நீதியான வாழ்க்கையில வாழ்ந்திருக்கலாம். அடுத்த ஜெனரேஷன் மெத்துசலா இருக்கிறாரு, அடுத்தது லாமேக்கு பிறகுறாரு, அடுத்தது நோவா வராரு, நோவாவோட பிள்ளைங்க வராங்க. இப்ப நோவாவோட பிள்ளைங்க வாழும்போது அந்த ஒரே குடும்பம் தான் நல்ல குடும்பமா இருக்குது. மத்த எல்லாமே டோட்டல் வேர்ல்டே கரப்ஷனா மாறிடுச்சு. இப்ப ஒரு குடும்பமாச்சு காப்பாற்றப்படணும், நியாயத்திற்கு போ வந்து முடிஞ்சு போச்சு, எல்லாமே அழிச்சார். அப்ப முதலாவது நாம பின்பற்ற வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிக்க வேண்டியவரை விசுவாசிங்க. ஏனோக்கின் வாழ்க்கையில அவர் ஒரு மோஸ்ட் கரப்டட் சொசைட்டில, இப்ப நம்ம வாழ்றோம், நம்ம சொல்றோம்ல, ஒரு ஏஐ சொசைட்டி, ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஐடியாலஜிய ஸ்ப்ரெட் பண்றாங்க. அவன் ஒரு ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு அதை ஸ்ப்ரெட் பண்றான். ஓ, இந்த பூமி இப்படி இருக்கு, இந்த நாடு இப்படி இருக்கு, இந்த தேசம் இப்படி இருக்கு அப்படின்றது ரியாலிட்டியை விட இதுக்கு 4 இன்ஃப்ளூயன்சரை வச்சு அது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அதை பண்ணி இன்னைக்கு நிறைய அது ரொம்ப நடக்குது. அது அப்படிப்பட்ட பொய் செய்கிறவன் பொய்க்கு பிறந்தவனா இருக்கிறான், அவன் பிசாசா இருக்கிறான். அதை நீ மறந்துடவே கூடாது. இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு மார்க்கெட்டை பிடிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா, அவன் பொய்யை ஒருத்தன் கட்டமைக்கிறான் அப்படின்னா, அவன் யாரு? பிசாசை பின்பற்றுகிறவனா இருக்கிறான். இதுக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படிப்பட்ட ஆளு யாருன்னா, அவன் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். ஏன்னா பிசாசு தான் பொய்க்கு பிறந்தவனா இருக்கான், பொய்யை நடப்பிக்கிறவனா இருக்கிறான். அவன் பொய்யன்ட்டு வசனமே சொல்லுது. அப்ப ஒருத்தன் பொய்யை பிரகடனப்படுத்தி அதன் மூலமாய் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சு ஒருத்தன் பண்றான்னா, அப்ப அவன் யாரு? நம்ம அந்த கரெக்டா நம்ம அந்த டிஃபரன்சியேஷன் நமக்கு புரிஞ்சிடணும்.
விசுவாசிக்க வேண்டியவரை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தரை நாம விசுவாசிக்கணும். எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட ஒரு கரப்ஷன் நிறைந்த ஒரு சொசைட்டில நம்ம வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கணும். ரெண்டாவது, நாம நம்முடைய விசுவாசத்தின் பலனை பெற்றுக்கொள்வோம் அப்படின்றத உறுதியா நம்பணும். அதான் நான் சொன்னேன், விசுவாசிக்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எரேமியா 29:13. உங்கள் முழு இதயத்தோடும் நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் இருக்கு. நம்மளுடைய விசுவாசத்துக்கு பலன் இருக்கு. நான் கடவுளை நம்புறேன், வருமா வராதான்னு தெரியலன்னா அது விசுவாசமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நான் கடவுளை நம்புறேன், நடக்குமா நடக்காதான்னு தெரியல அப்படின்னா அது விசுவாசமே கிடையாது. விசுவாசம் என்னது? அது நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும், உறுதியா நடக்கும். என் வாழ்க்கை மாறும், எனக்கு கர்த்தர் உதவி செய்வார், என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறந்ததாய் மாத்துவார். கர்த்தருடைய வழி நடத்துறது எப்படி தெரியுமா இருக்கும்? நல்லா சூப்பரா. நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னா அதுக்கான ஞானத்தை கொடுத்து, அதுக்கான அறிவை கொடுத்து, உங்களை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தி என்ன பண்ணுவாரு? உங்களை அப்படியே இது பண்ணுவாரு, உங்களை மெருகேற்றி அந்த பாதையில நடக்க வைப்பார். கர்த்தரிடத்துல இருந்து அற்புதம் அப்படிதான் நடக்கும். கர்த்தர்ல இருந்து அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம்ல, அது சரீர சுகமா இருந்தாலும் சரி, அது வாழ்க்கை முறையை மாற்றுகிறதா இருந்தாலும் சரி, என்ன எதிர்பார்க்கறதா இருந்தாலும் சரி, அது என்னன்னா அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பயங்கரமா வந்துடும். கர்த்தர் டைரக்டா பேசுவாரான்னு கேட்டா பேசுவாரு, பேச மாட்டாருன்னு கிடையாது. ஏன்னா பேசுகிற தேவன் தான். அன்னைக்கு சீனாய் வனாந்தரத்துல கர்த்தர் வந்து பேசினதை அவங்க காதால கேட்டாங்க. இன்னைக்கு அப்படி கேட்டா என்ன ஆகும்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. திடீர்னு கர்த்தர் பேசுறாரு அப்படின்னா பஸ் ஓட்டுறவன் பஸ்ஸை கவுத்துருவான், கார் ஓட்டுறவன் பேன் வாயை பார்த்துருந்தா காரு சும்மாவே காரை கொண்டு போயிட்டு மரத்தில் கொண்டு போய் சொருகுறாங்க. திடீர்னு நான் கர்த்தர், நான் மாறாதவர், என்னை பின்பற்றி நீ உத்தமான நடந்துருன்னு வானத்துல இருந்து சத்தம் கேட்கட்டுமே. எல்லாம் அவன் வேலையை விட்டு எவ்வளவு பெரிய கொலாப்ஸ் இருக்கும்ல. அப்ப இன்னைக்கு கர்த்தர் பேசுறாருன்னா பேசுறாரு, வசனத்தின் மூலமா பேசுறாரு, பிரசங்கத்தின் மூலமா பேசுறாரு. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்னா, அன்னைக்கு மக்கள் தொகை கம்மி, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, தனி வனாந்தரத்துல அப்படி பேசினாரு. இன்னைக்கு எப்படி பேசுறாரு? இன்னைக்கு வேற விதத்துல பேசுறாரு, ஆனா கர்த்தர் தான் பேசுறாரு. அப்ப என்னன்னா விசுவாசம்ன்றது, இந்த கர்த்தரை நம்புறேன், இவரை நான் பிடிச்சுக்கிறேன், எனக்கு இவர் உதவி செய்வார்ன்ற நான் முழுமையா நம்புறேன். அப்ப கர்த்தர், அந்த கர்த்தர் மாறாதவர், அவர் ஒரு நாளும் அவருடைய நிலையிலிருந்து மாறுறது கிடையாது. அவர் குணம் மாறாத குணம். அன்னைக்கு அப்படி இருந்தாரு, இன்னைக்கு வேற மாதிரி மாறிட்டாரெல்லாம் கிடையாது. அவர் என்றைக்குமே மாறாதவரா அவர் இருக்கிறாரு. நான் விசுவாசிச்சு எனக்கு பலன் இருக்கு அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில் நீங்க எதை ஜெபம் பண்றீங்களோ, என்ன ஜெபம் பண்றீங்களோ அதை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க அப்படின்ற உறுதி உங்களுக்கு வேணும். அதுதான் விசுவாசம். உறுதியற்றது விசுவாசம் கிடையாது. உறுதியற்றது கிடையாது விசுவாசம். விசுவாசம்ன்றது பயங்கரமான உறுதி, ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த்னு பயங்கரமா அது வந்து செயல்படும். அது இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல செயல்பற்றும். அப்ப நம்ம நிச்சயமாய் அத அப்படிப்பட்டவர்களாய் நாம இருக்கணும். நிறைய வேத வசனங்கள் இருக்கு. உபாகமம் 4:29, 1 நாளாகமம் 28:9, சங்கீதம் 119:10, நீதிமொழிகள் 8:17, நிறைய வேத வசனங்கள் இருக்கு. வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அப்ப முதலாவது என்ன சொன்னேன்? விசுவாசிக்க வேண்டியவரை நாம் விசுவாசிக்கணும்ன்ற பாடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய விசுவாசத்திற்கு நிச்சயமாய் பலன் உண்டு அப்படின்ற பாடம் நமக்கு தெரியுது. தேவனம் அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டு காணப்படாத அந்த ரட்சிப்பை, அதாவது காணப்படாத காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடந்து கொள்றதுனால சில இதுல ரிவார்டு வந்து இம்மிடியேட் ரிவார்டு தெரியாம இருப்பான். நான் கடவுளே வாழ்றேன், கடவுளை நம்பிதான் நான் வாழ்றேன், என் வாழ்க்கையில நல்லது நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க கூடாது. அப்படிதான் யோசிக்க தோணுது இல்ல, சில நேரத்துல அப்படிதான் யோசிக்க தோணுது, அப்படிதான் நம்ம சிந்தை அப்படிதான் வருது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மளை போட்டு தாக்குது, நம்மளை டாமினேட் பண்ணுது. கடவுளேன்னு வாழ்றேன், ஆனா என்ன நல்லது நடந்துச்சு எனக்கு அப்படின்ற மாதிரியான சில அந்த ஒரு மாதிரியான இது கிடைக்குது. ஆனா நிச்சயமா அதுக்கு நமக்கு பலன் உண்டு. நாம கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும், எல்லா காலத்திலும், டில் எண்ட். தான்
தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படும் வரை அவர் எப்படி வாழ்ந்தாரா? கடைசி வரை கர்த்தரை பிரியப்படுத்தி தான் வாழ்ந்தாரு. ஏனோக்கின் சம்பவம் அந்த ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. டில் எண்ட், என்ன வேணா நடக்கட்டும், எது வேணா ஆகட்டும், எது வேணா நஷ்டமாகட்டும். வசனம் சொல்றதுல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா இந்த ஒரு அத்தி பழம் இல்லைன்னா ஆரஞ்சு பழத்தை கடவுள் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. ஆட்டு மந்தை போச்சுன்னா மாட்டு மந்தையா கடவுள் கொடுப்பாரு. ஏதோ கொடுத்து கர்த்தர் என்னை வாழ செய்வாரு. ஏதோ இது போச்சு ஐயோன்ட்டு நம்ம ஒப்பாரி வைக்கிற ஆள் கிடையாது நம்ம. அது அத்தி மரம் துளி விடாமல் போனா என்ன, எனக்கு வேற பழத்தை கர்த்தர் தருவாரு. ஆட்டு மந்தை போச்சுன்னா என்ன, எனக்கு அதை விட சிறந்ததை கர்த்தர் தருவாரு. கர்த்தர் என்னை வாழ வைப்பார். அதாங்க விஷயமே. எது நடந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்வேன். நான் கர்த்தரை பிரியப்படுத்துவேன். என்னுடைய வாழ்க்கை கர்த்தரை பிரியப்படுத்தும் அப்படின்ற பாடம், முக்கியமான பாடத்தை இது நமக்கு கற்றுத்தருது. 3வது. 4வது, ஏனோக்கு அவருடைய வாழ்க்கையில எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தார். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6:7, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டா இருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி கிடைச்சிச்சு? இவர் ஒரு 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 வாழ்க்கையை வாழ்றாரு. மனுஷன் அழிச்சாரு கர்த்தரு, எதுக்கு மிருகங்கள் எல்லாம் அழிக்கணும் அப்படிலாம் சில பேர் கேட்கறாங்கல்ல. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல சில ரீசன்ஸ் எல்லாம் சொன்னா நமக்கு ஏன்டா என்னடா இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு. அதனாலதான் கர்த்தர் எல்லாவற்றையும் அது வாஷ் அவுட் பண்றாரு. அப்படிப்பட்ட அந்த ஜீனே இருக்கக்கூடாது, அந்த ஒரு இதே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மொத்தமா வாஷ் அவுட் பண்றதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா மனுஷன் அவ்வளவு கேடு நிறைந்தவனா இருந்து அவன் பல காரியங்களை செஞ்சுட்டான். அதனால இப்போ எந்த அளவுக்கு கரப்ஷன் ஆயிடுச்சுன்னா, மிருகங்கள் வரைக்கும் அந்த கரப்ஷன் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இப்ப மிருகங்களை முதற்கொண்டு எல்லாத்தையும் அழிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அங்க வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில நோவாவுக்கு எப்படி கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைச்சிச்சுன்னா, நோவா ஒரு விதமான வே ஆஃப் லைஃப் வாழ்றாரு, ஒரு விதமா வாழ்றாரு. இதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரா இருக்கிறாரு? அவங்க கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஏனோக்கா இருக்கிறாரு. அப்ப ஏனோக்கோட வாழ்க்கை நோவாவின் வாழ்க்கையில வெளிப்படுத்துது. அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை அநேகரை வாழ செய்யணும். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நம்முடைய விசுவாசம் பெருகணும். நம்மளை பார்த்து சொல்லணும், எங்க முற்பிதா, எங்க முன்னாடி இருந்த கர்த்தர் வருகை தாமதமானா சொல்றேன், அவருடைய விசுவாசம் தான்ப்பா. நீங்க நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க சாட்சி என கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுடைய தந்தைகளை குறித்து, அவங்களை வழிநடத்தின, விசுவாசத்துல வழிநடத்தினவர்கள் குறித்து அவ்வளவு சாட்சி சொல்றாங்கன்னா, அப்போ ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழணும். அப்ப உங்களுடைய வாழ்க்கை ஒரு சுவிசேஷமா இருக்கணும். ஏனோக்கின் வாழ்க்கை சம்பவம் நமக்கு இதை கட்டுத்தருது. வாயினால சொல்றது மாத்திரம் சுவிசேஷம் இல்ல. தேவனோட ராஜ்யம் பேச்சுல கிடையாது, அது பலத்துல இருக்கு, அது செயல்ல இருக்கு. நான் இப்போ இந்த ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, நான் பைபிள் வாங்கி கொடுத்தேன், அதை பண்ணிட்டேன். உடனே நம்மளுக்கு அதை எல்லாம் பரப்பி விட்டு. தேவனோட ராஜ்யம் பேச்சுல கிடையாது, பேச்சுல மாத்திரம் கிடையாது. பேசுறது 1000 பேசலாம், செயல்ல இருக்கணும். செயல் எப்படிப்பட்டதா இருக்கு? எப்படிப்பட்ட செயலா இருக்கு? இந்த மாதிரியான செயலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட செயல் நம்ம இருக்கிறோம்? அப்ப பேச்சு ஒண்ணு, செயல் ஒண்ணு இருக்கக்கூடாது. அது நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்துகிறதா இருக்கணும். 4வது. 5வது, இந்த ஏனோக்கின் சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் செயல்படுறார். அவரு அந்த நியாய தீர்ப்பை பார்க்கல, அதை அவரு ருசிக்கல, அவருக்கு கண்ணார பார்க்கல. ஏன்னா அவர் எடுத்துக்கொள்ள போறாரு. அடுத்தது அவங்க மகன் 969 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நியாய தீர்ப்பே வருது. இதுக்கு முன்னாடி இவர் ஒரு 65 வயசு வாழ்ந்துட்டாரு. கிட்டத்தட்ட 65 வயசுலதான் இந்த தன் மகனுக்கு அந்த பேர் இடுறாரு. ஒரு தரிசனத்தை பெற்று இந்த மகனுக்கு பேர் இடுறாரு. அதை பார்க்கல, ஆனா அது நடக்கும்ன்ற உறுதியோடு தன் மகனுக்கு அது பேரை வச்சிருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய உறுதியை வெளிப்படுத்திருக்கிறார். அப்ப உங்களுடைய விசுவாசம் உங்க செயல்கள்ல உறுதியாய் வெளிப்படணும், ரொம்ப கான்பிடண்டா வெளிப்படணும், ரொம்ப நிச்சயமாய் வெளிப்படணும். என்னங்க எப்படி இருக்குது உங்க வாழ்க்கை கேட்டா,
அது இப்படிதான் இருக்கு, ஆனா என் வாழ்க்கை கர்த்தர் மாத்துவாரு. இதை விட பெஸ்டான வாழ்க்கை கர்த்தர் எனக்கு தராரு. என்னங்க கடவுளே கடவுளேன்றீங்க, ஒரே வியாதி நோயுமா இருக்குதுன்னா அது என்னமோ இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாரு, மாற்றி போட அவர் வல்லவரா இருக்கிறாரு. என்னங்க கடவுளேன்னு போனீங்க, ஒரே பண பிரச்சனையா இருக்குன்னு நம்மளுடைய விசுவாசத்தை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, பிசாசு என்ன பண்ணுவான், கேள்வி கேட்கதான் செய்யறான். யார் மூலமா கேட்கறான், யாரும் கேட்கறதுக்கு, நம்ம யார் கேட்கறது, நம்ம காதை மூடிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு ரூம்ல உட்காந்தா நமக்குள்ளேயே ஒரு குரல் கேக்குது. வெளியில இருந்து யாரு கேட்கலனாலும் பரவாயில்ல, ரொம்ப சத்தமா நமக்குள்ளேயே கேக்குது. என்ன கடவுளேன்னு வாழ்ந்தோம், இப்படி ஆகி போச்சேன்ட்டு நமக்குள்ளேயே ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் வருது, ஒரு கேள்வி வருது. வெளியில இருந்து இப்படி காதை அடைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, உள்ள இருந்து கேட்கறது எதை வச்சு அடைக்கிறது, அடைக்கவே முடியாது இல்ல. இப்படி ஒரு காரியங்கள் வரும்பொழுது நம்ம உறுதியா இன்னும் தைரியமா சொல்லலாம். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. ஜெபம் முடிக்கல, அவர் சொன்னதை சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரின்றார். அவருடைய ஆத்மா பத்தி அவரே பேசிக்கிறாரு. அவருடைய ஆத்மா பத்தி, அறிவு கெட்ட ஆளே, நீ வாட்டுக்கு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத, ஏதாவது நீ சிந்திச்சுட்டு இருக்காத, நீ ஏதாவது மனசுக்குள்ள இருக்கிறதே நீ பேசிட்டு இருக்காத, நீ கர்த்தரை பாரு, நான் நம்புறது அவராலே வரும் அப்படின்னு அவரே அவரை பார்த்து பேசுறாரு. உங்களுக்கே நீங்க சுவிசேஷம் சொல்லிக்கணும். அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க, நிச்சயமா முதல்ல உங்களுக்கே நீங்க சுவிசேஷம் சொல்லணும். உங்களுக்கே நீங்க சுவிசேஷம் சொல்லணும். கவலைப்படாதப்பா ஆத்மாவே, ரொம்ப கவலைப்படாத, ரொம்ப பயப்படாத. என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்க, எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ரொம்ப கவலைப்படாத. கர்த்தரை நம்பு, இன்னும் கர்த்தரை அதிகமா நம்பு. இம்மட்டுமா வழி நடத்தினவர் இனிமேலும் உங்களை நிச்சயமா வழி நடத்துவாரு உன்னைய. அதனால தைரியமாயிரு அப்படின்ட்டு நம்ம மத்தவங்களுக்கு முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே நீங்க சொல்லிக்கோங்க. யாராவது பார்த்து ஐயே என்ன தனியா புலம்ப ஆரம்பிச்சிட்டான்னு நினைச்சா கூட பரவாயில்ல, நம்ம தேடி வருவோம் இல்ல. நம்மளே நம்மள இப்படிப்பட்ட வார்த்தையினால, வசனத்தை கொண்டு இருக்கிற வார்த்தையினால் நம்ம தேர்ச்சிடும். அப்ப ஏனோக்கின் சம்பவம் நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எல்லாம் எடுக்கல. ஏனோக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், அது இது அதோடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. அதை வச்சு நம்ம எடுக்கல. பைபிள் நமக்கு சொன்ன ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து 6 முக்கியமான சத்தியங்களும் 5 முக்கியமான வாழ்க்கை முறைகளையும் நம்ம கற்றுக்கொள்றோம். நமக்கான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டோம். நிச்சயமா இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நம்புறேன். அடுத்தடுத்த சம்பவங்களிலிருந்து அடுத்தடுத்த விசுவாசத்தின் அடுத்தடுத்த நிலைகள். ஏன்னா விசுவாசம்ன்றது ஒரே மாதிரி செயல்படுறது கிடையாது. அது பல்வேறு நிலைகள்ல, பல்வேறு வடிவங்கள்ல, பல்வேறு விதங்கள்ல, எல்லா காலகட்டத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சமயத்திலும் செயல்படுறதுதான் விசுவாசம். இந்த பிரச்சனைக்கு மாத்திரம் தான் விசுவாசம் வரும், அந்த பிரச்சனைக்கு வராதுன்னு கிடையாது. இது எல்லாவற்றையும் தீர்க்கும் ஆற்றல் இந்த விசுவாசத்துக்கு இருக்கு. அப்ப எப்படிலாம் விசுவாசிச்சு அவங்க நற்சாட்சி பெற்றாங்க, நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கர்த்தரை பிரியப்படுத்தினாங்க அப்படின்றத அடுத்தடுத்த விதங்கள்ல நம்ம பார்த்து நம்ம இந்த காரியங்களை நிறைவு செய்யலாம். நம்ம அனைவரும் எழுந்து நிறுத்தலாம்.